ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஸ்குவாட் அனாலிசிஸ், பிளேயிங் 11 ப்ரொடெக்ஷன்ஸ், அது போக தலை ஆடுவாரா இல்லையா, தோனி பிளேயிங்கா இல்லையா அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா தோனி வந்து கன்ஃபார்ம் பிளே பண்ண தான் போறாரு. 2020 இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அவரும் வருஷம் நான் பிளே பண்ண தான் போறேங்கிறேன். பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, அவரால் கிரிக்கெட்டை விட முடியும். இதுல எப்படியாவது உடம்ப ரெடி பண்ணி வந்து ஐபிஎல் ஆடிடணும்னு தான் பாக்குறாரு. அதை கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்க. சரியா? அவரால கிரிக்கெட்டை விட முடியல. ஏன்னா எல்லாருமே நினைப்போம் இந்த இந்த ஏஜ்ல ஏன் ஆடிட்டு இருக்காருன்னு, ரிட்டையர் ஆயிடலாமே அப்படின்னு. அவரால அந்த கிரிக்கெட்டை விட முடியல. போன வருஷம் கூட அவங்க டீம்ல ருத்ராஜ் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. பிளேயர்ஸ் யாருமே ஃபார்ம்ல இல்ல. கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாத மாதிரிலாம் ஆடி இருந்தாங்க. டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க T20 மாதிரி. இருந்தாலும் அந்த டீம் இவர் தான் கேப்டன் பண்ணி பொறுமையா கொண்டு போய் எங்கெங்க எது தப்பு அதை ஒவ்வொரு மேட்ச் ஸ்டார்ட் அவுட் பண்ணி இதை மாத்த அதை மாத்தணும் கரெக்டா பண்ணி கொண்டு போனாரு. இருந்தாலும் தோல்விக்கான முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு ரெடி பண்ணுவோம், நாங்க கம்பேக்ட் இருப்போம் எல்லாமே கொடுத்தவரு அப்படியே வீட்டுக்கு போயிருந்தாங்க. சீசன் வந்து போன வட்டம் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பேசுனீங்க, டீம் என்னென்னலாம் இது பண்ணாங்களோ அதெல்லாம் மூடி மறைச்சி இந்த வருஷம் ஒரு பெஸ்ட் ஐபிஎல் டீமா இந்த வருஷம் வருவாங்க. அதுக்கு வந்து தோனி அதுக்காகவே உள்ள வந்திருக்காருன்னு தான் தெரியுது. சரியா? கண்டிப்பா போன வட்டம் பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த மனுஷன் அடுத்த வருஷம் பிளே பண்ணத்தான் போறாரு. கரெக்டா ரெடி பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு இப்போ வந்து எல்லாரும் பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டாரு. இம்பாக்ட் சப்பாதான் உள்ள உட்காந்து இம்பாக்ட்னாலே சிஎஸ்கேக்கு சிவப் டூபே தான்டா. சரியா? தோனி கிடையாது. தோனி இம்பாக்டா தான் உட்காரம். அவர் அதுக்கு விளாடாம அவர் வீட்லயே இருந்திருக்காரு. சரியா? விளாட வரேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் பிளேயிங் லெவல்ல தான் இருப்பாரு. அவர் தான் இந்த வருஷம் கீப்பிங். அடுத்த வருஷம் வேணா சஞ்சு பண்ணலாம். இந்த வருஷம் கீப்பிங் அவர் தான் பண்ண போறாரு. சரியா? நமக்கு சஞ்சீவ் சாம்சனோட ஒரு பெஸ்ட் ஃபீல்டிங் கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம ஃபீல்டிங்ல ரொம்ப லேக் ஆகும். இந்த வட்டம் யங்ஸ்டரா போட்டு இறக்கி தள்ளிட்டாங்க. இந்த தடவை ஃபீல்டிங்ல எந்த ஒரு லேக்கும் இருக்காது. பயங்கரமா பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் பவுலிங் தான் போடுவேன், ஃபீல்டிங் அவ்வளவா பண்ண மாட்டேன். பத்திரானெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபீல்டிங் அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். திடீர்னு கைக்கு வர்ற கேட்ச விடுவாரு, திடீர்னு பிடிப்பாரு. ஒரு டிஃபிகல்ட்டாவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபீல்டிங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா தோனி வந்து கம்பல்சரி பிளேயிங். நீங்க சொல்லுங்க கமாண்ட. வீடியோ பாக்குற எல்லாரும் கிரிக்கெட் மேட்சா தோனி வந்து கன்ஃபார்ம் இந்த சீசன் பிளே பண்ணுவார் எல்லா மேட்சும் இல்ல எப்படி என்னங்கிறத சொல்லுங்க. போன சீசன் ஏற்பட்ட காயத்துக்கு இந்த தடவை அவர் மருந்து போட்டு தான் போவார். சரியா? இந்த தடவை அவங்க டீமா இருந்து சம்பவத்தை பண்ணதான் போறாங்க. ஏன்னா போன தடவை அவருக்கு செட் ஆகல பிளேயிங் லெவல்ல. இப்ப ஒரு பேட்டர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவர் தூக்கிட்டு இன்னொரு பேட்டரை இறக்கலாம். அந்த பேட்டரை சரியா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் அதுதான் சொன்னாரு, அந்த பேட்டரும் ஃபார்ம்ல இல்லாதப்ப நம்ம என்ன பண்ண முடியும். இந்த தடவை அப்படி கிடையாது. மொத்தமா இறக்கிருக்கோம். ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு ரீப்ளேஸ்மெண்ட் தரமா இருக்கு. பக்காவா பண்ண போறாங்க சம்பவம். சரியா? அதுல கிளியரா இறங்கிட்டாங்க. இந்த தடவை யங்ஸ்டரா போட்டு தூக்கி எடுத்தாங்க. டீமை கொண்டு போகணும்ல இல்ல, நீ 10 பால் 30 ரன் அடிக்கிறியா, அந்த மாதிரிதான் பிளேயர் எடுத்திருக்காங்க. தோனி வந்து பிளேயிங் லெவல்ல ஆடுவாரா இல்லையாங்கிற கேட்டவங்களுக்கு தோனி வந்து பிளேயிங் லெவல்ல ஆடுவார். சரியா? ஆடத்தான் போறாரு. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அவர் இருப்பாரு. கண்டிப்பா பண்ணதான் போறாரு. சரியா? யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போதான் போறாரு. ஏன்னா அவரால் கிரிக்கெட்டை விட அவரால் எப்படியாவது ரெடி பண்ணி வந்து கிரிக்கெட் ஆடினு தான் பாக்குறாரு. அவர் கிரிக்கெட்டை ரொம்ப லவ் பண்றதுனால அவரால் கிரிக்கெட்டை ஒரு கிரிக்கெட்டரா. சரியா? இல்லைன்னா அவர் எப்பயோ வந்து கப்பு ஜெயிச்சப்பயே அவர் கிளம்பி போயிருக்கலாம். ஆனா அவருக்கு அந்த கிரிக்கெட்டை விட முடியல. அதனால அவர் அப்படி இருக்காரு. ஸ்குவாட் அனாலிசிஸ் போலாம். ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டர் வந்து நம்மகிட்ட 8 பேட்டரு, 8 ஆல்ரவுண்டரு, ஒரு 9 பவுலர் வச்சிருக்கோம். சரியா? 8 பேட்டர்ல வந்து விக்கெட் கீப்பர் பேட்டரும் பேட்டர் எல்லாமே சேர்ந்துதான் சொல்றோம். ஒரு 25 பிளேயர் ஸ்குவாட்ல இருக்கும். அதுல வந்து ஒரு 8 பிளேயர் ஃபாரின். எப்படி பார்த்தாலும் ஒரு 4 ஃபாரினர் எப்படி இருந்தாலும் ஆடுறாங்க மேட்ச்க்கு. அப்படி பார்க்கும்போது 8 ஃபாரினர்ல 4 ஃபாரினர் கம்பல்சரி எடுத்துடலாம். அவங்க 8 ஃபாரினர் நல்லா தரமா தான் எடுத்து வச்சிருக்காங்க. டெவால் பிரவிஸ் கம்பல்சரி ஃபாரினர் உள்ள இருப்பாரு. நூர் அகமது இவங்கெல்லாம் ஃபாரினர் உள்ள இருப்பாங்க. மேட் ஹென்ரிக்ஸ், நேத்தன் எல்லிஸ் இவங்க 2 பேருமே உள்ள இருக்கலாம். இல்ல ஒரு ஆள் உள்ள இருக்கலாம். இல்ல ஆல்ரவுண்டர் ஆப்ஷனா போறாங்க அப்படின்னா ஜெமி ஓவர்டன். எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பிளேயர் பேட்டரா தான் டிசைட் பண்ணுவாங்க. பேட்டிங் ஆல்ரவுண்டரா தான் இருக்கிற மாதிரி எடுப்பாங்க. இப்படி பார்க்கும்போது ஜெமி ஓவர்டன் உள்ள இருப்பாருங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரியா? கண்டிப்பா எழுவாங்க.
8 ஃபாரினர்ல கண்டிப்பா வந்து 4 பிளேயர் எடுத்துடலாம். சரிங்களா? இப்ப மிச்சம் இருக்கிற 17 பிளேயர்ல ஒரு 8 பிளேயர் எடுத்தோம். இம்பாக்ட் சப் சரியா? அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேட்டிங்ல வந்து ருத்ராஜி, சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, உர்விக் படேல், சப்ராஸ் கானு, கரண், கார்த்திக் சர்மா, டெபால் பிரவிஸ், எம்எஸ் தோனி எல்லாருமே இருந்தாங்க. பேட்டர்னு போட்டீங்கன்னா இவங்கதான். ஓப்பனிங் வந்து பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சுவா ருத்ராஜா இல்லைன்னா ஆயுஷ் மாத்ரே. வந்து சஞ்சுவும் ஆயுஷ் மாத்ரே இறங்கினாங்கன்னா ருத்ராஜ் ஒன் டவுன் ஆடுவார். இல்ல ருத்ராஜும் சஞ்சு இறங்கினாங்கன்னா ஆயுஷ் மாத்ரே ஒன் டவுன் ஆடுவார். இதுதான் டாப் 3 வந்து எப்பவுமே மாற போறது இல்லை. இதுதான். இதுல ஆயுஷ் மாத்ரேயோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனா மாறுச்சு. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் புவர் ஆயிடுச்சு. அவரால் ப்ரெஷரை கேண்டில் பண்ணி ஆட முடியல, கொஞ்சம் இதா ஆச்சுன்னா தான் அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனா கார்த்திக் சர்மா இருக்காரு அண்ட் உருவி படையல் இருக்காரு. சப்ராஸ் கான கூட ட்ரை பண்ணலாம். சப்ராஸ் கான மிடில் ஆர்டர்ல போட்டு டாப் ஆர்டர்ல சேஞ்சஸ் பண்ணலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே கன்ஃபார்ம் நல்லா பிளே பண்ணுவார்னு தோணுது. பார்க்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல டெபால் பெர்விஸ் வந்துருவாரு அண்ட் சிவம் டுபே. டெபால் பெர்விஸ் இல்லைன்னா சிவம் டுபே இறங்குவாங்க. சிவம் டுபே இம்பாக்ட் சப்பா தான் இருப்பாரு, அதனால அவர் வந்துருவாரு. பிரசாந்த் வீர் கன்ஃபார்மா இருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு அண்ட் பேட்டர்ன் பவர் ஹிட்டர். ஸோ அப்படிங்கும்போது ஜடேஜாக்கு ஏற்ற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அவர் தான். கன்ஃபார்ம் பிளேயிங் லெவலில் இருப்பார். மினிமம் ஒரு 2 ஓவராது ட்ரை பண்ணுவாரு. கண்டிப்பா நல்லா பிளே பண்ணுவாரு. கண்டிப்பா இந்த சீசன் வந்து அவருக்கு சூப்பர் சீசன் அமையும். கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. பட் சிஎஸ்கே என்ன மாதிரி ஐடியா பண்ணிருக்காங்க தெரியல. நம்ம சைட்ல பார்க்கும்போது அவர் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜி, சஞ்சு, ஆயுஷ் மாத்ரே, டெபால் பெர்விஸ், சிவம் டுபே, பிரசாந்த் வீர், 7வது இடத்துல எம்எஸ் தோனி. தோனி நம்பர் 7 தோனி தான் வருவாரு. அதுக்கப்புறம் ஜெமி ஓவர்டன். 8 வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் தாறுமாறா இருக்கு. அதுக்கப்புறம் வேணும்னா கலீல் அகமது, நூர் அகமது, மேக் ஹென்றி, நேத்தன் ஹில்ஸ் 4 பவுலர் வருவாங்க. இல்லைன்னா இந்தியன் பவுலர் வேணும்னா கலீல் அகமதும் அனுஜுல் கம்பைஸ், நூர் அகமதும், மேக் ஹென்ரிஸ் அந்த மாதிரி போகும். ஆமா. பட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் மேலேயும் நமக்கு பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு. அனுஜுல் கம்போஸ் இருக்காரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா அனுஜுல் கம்போஸ், சிங்கு ஒருத்தர் இருக்காரு, ஷயாஸ் கோபால் இருக்காரு, முகேஷ் சௌத்ரி இருக்காரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல வந்து ராமகிருஷ்ணா கோஸ் இருக்காரு, அமன் கான் இருக்காப்ல, பாஸ் பவுலர், மீடியம் பாஸ் பவுலர் இருக்காப்ல. ஸ்பின்னுக்கு வேணா மேத்யூ ஷார்ட்ஸ் இருக்காப்ல, ஜாக் ப்ளூக்னர் இருக்காரு, ஃபாரின் பாஸ் பவுலரு. நிறைய பவுலிங் இருக்கு. சிவம் டுவேல் பவுலிங் போடுவாங்க. ஆனா சிவம் டுவேல் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஓகே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 3 பாஸ் பவுலரு 2 ஸ்பின்னரு, இல்லைன்னா 4 பாஸ் பவுலர் 2 ஸ்பின்னரு, அப்படிதான் போவாங்க. பார்க்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே ஆல்ரவுண்டரு எல்லாமே அடங்குற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பேட்டிங் டெப்த் 8 விக்கெட் 9 விக்கெட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. எப்படி பேட்டிங் டெப்த் ஆல்ரவுண்டரா தான். ஏன்னா எல்லாரும் பேட்டிங் ஆடுற மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு போவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சைட்ல பேட்டிங் வந்து சிஎஸ்கே இருக்கு. எல்லா பிளேயருமே ஹிட்டிங் தான். அதாவது 10 பாலுக்கு 30 ரன் அடிக்கிற அப்படிதான். தோனி எதுக்கு உள்ள இருப்பாருன்னா பெரிய பெரிய சேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா கடைசி 18, 19, 20 அந்த 3 ஓவர்லயும் அந்த சேஸ் 3 ஓவருக்கு 30 ரன் 35 ரன் அந்த மாதிரி அடிக்கிற நேரத்துல அந்த மாதிரி அந்த சேஸ்ல அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி சேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா எமர்ஸ் இருக்கு. என்னதான் யங்ஸ்டரா இருந்தாலும் அவரை மாதிரி சேஸ் பண்ண முடியாது. அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல அவர் ஒரு அட்வைசராகவும் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாகவும் அவர் இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ ரீசெண்டா 2 வருஷம் 3 வருஷமா பார்க்கும்போது ஒரு டெப்த் ஓவர்ல ஒரு 2 ஓவர் 1 ஓவர் தான் வர்றாரு. ஒரு நல்ல ஒரு ரன் அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்படித்தான் இருக்கு. என்ன அடிக்க போறாரு அப்படி இப்படின்னாங்க. ஹார்திக் பாண்டியா ஓவர்ல 3 சிக்ஸ் சொல்லிருக்காரு. போன வருஷம் இந்த வருஷம் அதெல்லாம் மறக்க முடியுமா? அசால்ட்டா அடிச்சாரு. பவர் இன்னமும் இருக்கு. வயசானாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் குறையாம தான் இருக்கு. ஹிட்டிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி. உங்களோட பிளேயிங் லெவனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பவுலர் மட்டும்தான் வந்து சிஎஸ்கேல பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இருந்த பவுலர் தரமான பவுலிங் தான் இருக்கு. ஏன்னா ஒரு 2 பவுலர் வந்து ரொம்ப கண்ட்ரோலா எக்கனாமிக்கா போடும். அதுதான் மேட்ச். கலீல் அகமது, நூர் அகமது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்டன்
வந்து நம்ம எதிர்பார்க்க போற பெரிய பவுலரே மேட் ஹென்றி. மேட் ஹென்றி ஒரு ஃபாரின் பவுலரா ஒரு எக்கானாமிக்கா 40 ரன் கொடுக்காம 35, 30 ரன் அப்படி கொடுத்தாருன்னா 4 ஓவருக்கு போதுங்க. அப்புறம் மிச்ச 16 ஓவர்ல எப்படியாவது ஒரு பவுலர் எப்படியாவது தேத்தி வந்துருவாரு. மேட்ச் ஒரு 2 பவுலர் வந்து நல்ல ஒரு எக்கனாமிக்ல போட்டாங்களே போதும். ஏன்னா நம்ம கிட்ட 200 ரன் அடிக்கிறதுக்கு பேட்டர் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. சரியா? பவுலிங்ல வந்து ஒரு 2 பவுலர் எக்கனாமிக்கா போட்டாலே போதும், நம்ம ரூல் கலக்கிடலாம் இந்த சீசனு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட பிளேயிங்ல வந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா டோனி பிளே பண்ணுவாரா மாட்டாரா இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஒரு சில பிளேயர் ஒரு சில கிரவுண்ட்ல தரமா இருப்பாங்க, அவங்களெல்லாம் அந்த கிரவுண்ட்ல கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த சம்பவம் இருக்கு. முதல் 4 மேட்ச் வந்து தரமான லைனப்பை மாத்தி கரெக்டா செட் பண்ணி ஒரு லைனப் ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து சேம் டீம் தான் என்ன பண்ணாலும் சரி சம்பவம். எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட பிளேயிங்ல வேணா கமெண்ட் பண்ணுங்க. அது போக டோனி பிளே பண்ணுவாரா மாட்டாரா, சிஎஸ்கே கண்டிப்பா இந்த தடவை பிளே ஆஃப் போகும், அதையும் கமெண்ட்